நிலாவை கிருஷ்ணகிரி கூப்பிட்டு வந்த டே ஒன் இது. இன்னைக்கு அவள் எப்படிலாம் இருக்கான்றதை காட்டுறேன். அவளை நம்ம வந்து கண்ணாடியில் போய் காமிச்சிட்டு இருந்தேன். அவள் அதை பார்த்து கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம கண்ணாடியை தட்டி வேற பார்த்தா. அது எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இன்னும் இடம்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல அவள். ஸோ எங்ககிட்ட மட்டும் விளையாடிட்டு இருந்தா. நல்லா கொஞ்சிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த மாதிரி தலைக்கிட்ட ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டா ரொம்ப பிடிக்கும். அப்படியே பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பா. கையை கொஞ்சம் பிடிச்சி விடுவா. கடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கடிக்க மாட்டா. அவள் கூட விளையாடிக்கிட்டு என் ஒய்ஃப் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அவங்க முடியை பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டா. எப்போவுமே முடியை வந்து லைட்டாக இழுத்து விட்டு அவள் ஃபெதர்ஸ் சரி பண்ணுற மாதிரி பண்ணுவாள் எங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஃபுல் டைமாக அதுக்குள்ளே எகிரி கூச்சி விளையாட ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், அதில் அவளே மாட்டிக்கிட்டா. நல்லா பிடிச்சி கடிச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தா. பார்க்கறதுக்கு ஜாலியாக இருந்தது. அவள் விளையாடிட்டே இருக்க டைமில் அவளுக்கு வந்து இந்த ட்ராவல் கேஜ்லேயே அவளை தூங்க வைக்கிறது வந்து சரியா இல்லை. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் வேறு கேஜ் வாங்கிட்டு வரலான்னு போனோம். அங்கே காசு ரொம்ப அதிகமாக இருந்ததா. அதுக்கப்புறம் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவங்க வீட்டில் ஒரு லவ் பேர்ட் கேஜ் இருந்தது. இது கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ட்ராவல் கேஜோட பெருசாக இருந்ததுனால இதை க்ளீன் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டோம். அவளும் கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால். அதுக்கப்புறம் அங்கே செட்டில் ஆகிட்டனால அதுக்கப்புறம் அவள் அதிலே கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. ஈவினிங் என்ன பண்ணோன்னா யூடியூப்பில் லாரி கீட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அவளும் அதை பார்த்துட்டு இருந்தா. பார்த்துட்டு எதாவது ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா எதுவும் பண்ணல. அமைதியாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா. அவள் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அங்கே மீட் பண்ணால் அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பாய்.